ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்லா ஒரு சிம்பிளான மெத்தடில் எல்லாரும் ஈஸியாக ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு டேஸ்டியாக ஒரு சில்லி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதாவது எலும்பு சதை எல்லாம் இருக்கிற மாதிரியே நான் வாங்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். சில்லிக்குன்னு நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. நான் ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி தான் சிக்கன் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியில் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. காரத்துக்கு ஏற்றது போல் நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வெறும் மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா காரசாரமாக இருந்தால் சாப்பிட சூப்பராக இருக்குன்றதுக்காக நான் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு கடையிலலாம் விற்கிற மாதிரி கலர்ஃபுல்லாக சில்லி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ரெட் கலர் ஃபுட் கலர்லாம் சேர்க்க வேணாம். ஆனால் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய் தூளுக்கு பதிலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக கலர் கொடுக்கும். நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. பாதி எலுமிச்சம்பழத்தோடைய சாறு சேர்த்துக்கிறேன். ஒரு கப்பில் ஒரு முட்டை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஸ்பூன் வச்சு பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். சிக்கனில் மசாலாலாம் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அதனால் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் நான் சேர்த்துக்க போகிறேன். 2 ஸ்பூன் அரிசி மாவு. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கொஞ்சம், அதனால் அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா மாவோடு கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா மசாலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மாவு சேர்த்து கலந்து கொடுத்துக்கோங்க. மசாலாலாம் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கனுக்கு நம்ம கரெக்டாக எடுத்து சேர்த்துருக்கோம். அதனாலலாம் பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கரெக்டாக கோட்டிங் வந்திருக்கு நமக்கு சிக்கன் மேலே. இப்போ அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடிட்டு 1 மணி நேரத்துக்காவது நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கணும். அப்போ தான் மசாலா நல்லா பிடிக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லைனா பரவாயில்ல, நீங்கள் வெளியில் கூட 1 மணி நேரம் அப்படியே சிக்கனை ஊற விட்டுருங்க. நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊறணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 மணி நேரத்துக்கு நல்லா நான் சிக்கனை ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம சில்லி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். கொஞ்சமாக எண்ணெய் எடுத்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக எடுத்துக்க வேணாம் சில்லி பொரிக்கிறதுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீ ரொம்ப ஃபுல்லாக வைக்க வேணாம், கொஞ்சம் லைட்டாக குறைச்சிக்கலாம். அதுக்காக ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சுட்டாலும் எண்ணெய் குடிச்சிரும். கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு நம்ம குக் பண்ணும்போது சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும். ஃபுல்லாக வச்சுட்டோம்னா மேலெல்லாம் தீஞ்சு போன மாதிரி இருக்கும், ஆனால் சிக்கன் வேகாமல் இருக்கும். அப்பப்போ கரண்டி வச்சு லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 7-8 நிமிஷமாவது நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். நல்லா வெந்து வந்துருச்சு. நான் இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் போட்டுக்கிறேன். அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா வடிகட்டி வந்துடும். இதே போல் மீதி இருக்கிற சிக்கனையும் நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். எடுத்திருந்த எல்லா சிக்கனையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. கடைசியாக இது கூட 2 பச்சை மிளகாவையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எடுத்துருக்கிற கடாய்க்கு கரெக்டாக ஒரு மூடி எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. வெளியில் எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும். அதனால் நான் பிளேட் போட்டு மூடி வைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா அட்டகாசமான முறையில் ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சில்லி சிக்கன் ரெடி பண்ணிட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சில்லி சிக்கன்னு சொல்லுவாங்க, சிக்கன் 65ன்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சிக்கன் கபாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிளேஸில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்கள் சில்லி சிக்கன் தான் சொல்லுவோம். நல்லா டேஸ்டியாக நம்ம சில்லி சிக்கன் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள், பச்சை மிளகா நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணதை சாப்பிடுவீங்க அப்படின்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க, பச்சை மிளகா வேஸ்ட் பண்ண வேணாம். கருவேப்பிலை கண்டிப்பாக எல்லாருமே சாப்பிடுவோம், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். அதுவுமே ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக சில்லின்னு சொன்னாலே வெங்காயம் சாப்பிடாமல் இருக்கவே மாட்டோம்.
வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கொஞ்சம் ஸ்பைஸியாக நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சில்லி சாப்பிட்றதுக்குன்னு சொல்லிட்டு 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். மற்றபடி மீதி எல்லா பொருட்களையும் இதே அளவு கொண்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த சில்லி சிக்கன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.